1283 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் முதலாம் புவனேகபாகு மன்னன் ஆட்சி செய்த காலப்பகுதியில் அல்ஹாஜ் அபு உத்மான் என்ற தனது தூதுவரை இரு நாட்டு வர்த்தகத்தில் சமரசம் செய்வதற்காக எகிப்து நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் புவனேகபாகு மன்னன். அதென்ன, ஒரு சிங்கள மன்னன் ஒரு முஸ்லிமை இரு நாட்டின் வர்த்தகத்தில் சமரசம் பேச அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு சிங்கள தூதுவர் கிடைக்கவில்லையா மன்னருக்கு என்று யோசிக்கிறீர்களா நீங்கள்? அங்குதான் மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. மன்னன் புவனேகபாகு மட்டுமல்ல, இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் தனது தூதுவர்களாக நியமித்தது பெரும்பாலும் முஸ்லிம்களைத்தான். காரணம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? ரகசியம் பேணக்கூடியவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று. அதில் 1762 ஆண்டு இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூர் பிரதேசத்தை வந்தடைந்த வெள்ளைக்காரரான ஜோன் ஃபைபஸ் அவர்களை வரவேற்று கண்டி மாவட்டத்தில் உள்ள கண்ணுருவ பிரதேசத்துக்கு அழைத்து வர கண்டி மன்னன் தூதுவராக அனுப்பியது அன்றைய பிரபலமான தூதுவராக இருந்த மௌலா மொகாந்திரம் என்பவரின் மகனை. அதே போல மௌலா மொகாந்திரம் என்பவரின் மகனான உதுமாலெப்பை அவர்களை 1700 ஆண்டு காலப்பகுதியில் அன்றைய இந்தியாவின் கர்நாடக நவாபாக இருந்த முகமது அலி கான் வல்லஜா அவர்களிடம் அனுப்பி பிரிட்டிஷ்காரர்களின் உதவியை பெற்றுத்தர கேட்டு கண்டி மன்னன் அனுப்பியது. டச்சுக்காரர்கள் கண்டியை ஆக்கிரமிக்க முற்பட்ட காலத்தில் அன்றைய இந்தியாவின் பாண்டிச்சேரியை ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கோரி கண்டி மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க அவர்கள் தனது நம்பிக்கைக்குரிய வைத்தியரான கோபல முதலியார் அவர்களை பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைத்தது என்று தூதுவர்களாக முஸ்லிம்கள் சென்ற நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சரி, அதென்ன, முஸ்லிம்களையே மன்னர்கள் நம்பி இருந்திருக்கிறார்கள் என்றால் மன்னர்களுக்கு முஸ்லிம்கள் மீது நம்பிக்கை சாதாரணமாக வந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் 1760 ஆண்டு காலப்பகுதியில் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் அவர்களை கொல்லுவதற்கு மல்வத்தை விகாரையில் திட்டம் தீட்டப்பட்ட தகவலை மன்னனிடம் சொல்லி மன்னனின் உயிரை காப்பாற்றிய கோபல முதலியார் 1810 ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கண்டி மன்னனின் பக்கம் நின்று போரிட்ட 250 முஸ்லிம்கள் போர்த்துகீசர் இலங்கையில் காலூன்ற முற்பட்ட போது இலங்கை மன்னனின் பக்கம் நின்று போர்த்துகீசருக்கு எதிராக போரிட்டது கூடவே தென்னிந்தியாவை ஆட்சி செய்த நவாப்களிடம் ராணுவ உதவி பெற வைத்தது. 1521 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் சீதாவாக்கை ஆட்சி செய்த மாயாதுண்ணைக்கு ஆதரவாக கேரள மன்னரிடம் உதவி கேட்க அவர் கொச்சியிலிருந்து பிரபலமான 3 முஸ்லிம் வீரர்களை படைகளுடன் அனுப்பியது என்று காலம் காலமாக இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு முஸ்லிம்கள் பெரும் பக்கபலமாய் இருந்ததன் விளைவே அவர்களை மன்னர்கள் எல்லாம் மதித்திருந்து தனது அரச சபையில் முக்கிய இடங்களில் வைத்திருந்தனர். இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் முஸ்லிம்களுக்கு கடல் பயண பாதையில் நல்ல ஞானம் இருந்ததாலும் சர்வதேச தொடர்புகள் மொழித்திறன் ஆகியவற்றை கொண்டிருந்ததாலும் ராஜதந்திரத்தில் இயல்பாகவே திறமையானவர்களாக இருந்ததாலும் நம்பிக்கை துரோகம் இழைக்காத தன்மை என்று முஸ்லிம்கள் மீது மன்னர்களிடம் அந்த காலத்தில் நல்ல அபிப்பிராயம் இருந்ததாலும் தான் தூதுவர்களாக முஸ்லிம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை வரலாற்றில் கூறப்படுகிறது. இவற்றுக்கு சான்றாக 1660 ஆண்டு இலங்கையை டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அன்றைய டச்சு கவர்னராக இருந்த ரிச்க்லாஃப் வான் கோய்ஸ் அவர்கள் தனது வரலாற்று பதிவில் எழுதிய வரிகளே அதற்கு சாட்சி. என்ன எழுதி இருக்கிறார் தெரியுமா? முஸ்லிம்கள் மென்மையான குணமும் மென்மையான பேச்சு கொண்டவர்களாகவும் இருந்தனர் என்று. இன்றும் கூட கண்டியில் வசிக்கும் முஸ்லிம்களிடம் காணப்படும் அவர்களின் குடும்ப பெயரான தனபதி முதியன் செலேகே என்ற பெயரே அதற்கான நிகழ்கால சாட்சி. முஸ்லிம்கள் மன்னர்களின் தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று. தனபதி என்பது தூதுவர் என்ற பொருளையும் முதியன் செலேகே என்பது உயர் பதவியில் இருப்பவரையும் குறிக்கும் சொல்லாகும். சரி, இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நான் வாசிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில நிகழ்வுகளை தவிர மன்னர்களும் மக்களும் சுயநலம் மதபேதம் இல்லாமல் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. அதே நேரம் நான் கவலைப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? முஸ்லிம் தலைவர்களை மன்னர்கள் மதிக்க கூடிய வகையில் அவர்கள் ஆளுமையாக இருந்த காலம் போய் தங்கம் கடத்தி வரவும் அரசாங்க ஹஜ் சலுகையை பயன்படுத்தி தான் ஹஜ்ஜுக்கு போய் வரவும் சந்தர்ப்பம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற பெயரில் அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்ளவும் கலவரத்தில் பாதிக்கப்படாவிட்டாலும் பாதிக்கப்பட்டதாய் கூறி அரச வீட்டு தொகுதியில் வீடு வரவும் என்று இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் சமூகத்தில் மதவாதத்தை பரப்பி பிரதேச ரீதியாக மக்களை பிரித்து அரசியல் செய்யும் சமூக தலைவர்களாக பலர் மாறியிருப்பது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம்தான். இதில் பகடு என்னவென்றால் மக்கள் இவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு
தனி சிங்கள அரசுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியில் இப்போது இலங்கையில் அமர வைத்திருப்பது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய நிகழ்வு ஒன்றுதான்.